வந்து ராகவ் கிட்ட ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது அப்படின்னோனே, இன்விடேஷன் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இன்விடேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, எல்லாம் உங்களுக்கும் வந்து மதுக்கும் கல்யாண ஏற்பாடுக்காக தான். கல்யாண பத்திரிக்கை நல்லா இருக்குல்ல அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ற அபி? எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோனே, இங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க. இந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. சொல்லுங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா? நான் ஏன் சொல்லணும்? எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை போதுமா? இதில் சாமியில் அடித்து தான் சத்தியம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. எனக்கு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சும்மா வந்து அப்படியே பாவலா பண்ணுறாரு, பிடிக்காத மாதிரியே. எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வேஷமாக போடுறீங்க, உங்களோட வேஷத்தை கலைக்கிற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக வந்து கவுன்சிலிங் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கவுன்சிலிங் போயிருக்காங்க. கவுன்சிலிங் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ புத்திமதி சொல்கிறாங்க வந்து நம்ம அபிக்கு. அபி வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ராகு வந்து அமைதியாக இருக்கார். ராகுவை பார்த்துட்டு பாவமாக இருக்கா அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட சேருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கவுன்சிலிங்கில் என்ன நடந்தது? ஓகேவா உங்களுக்கு? கவுன்சிலிங்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, மேடம் என்ன தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஏன் மனசு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகு அமைதியாக இருக்கார். ராகுவுக்கு சேர்ந்து வாழ விருப்பம், ஆனால் அபிக்கு தான் விருப்பம் இல்லை. அதனால் 6 மாதம் நீங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து வாழுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறல, அதனால தான் பிரச்சனை. நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பிக்க நம்பிக்கை இருக்குது. அப்படி வந்து 6 மாதமும் சேர்ந்து வாழ்ந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் டைவர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அபி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ராகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பாடா இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, இனிமேட்டு அபி ஏன் கூட தான் இருப்பா, 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார். ஆனால் அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதனால் ராகு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அபி எங்கன்னு எல்லா இடமும் தேடி அலையிறாரு. அடுத்து ஒரு இடத்துல அபியை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ராகவ் வந்து கேட்குறாரு அபிக்கிட்ட, ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு அபி, நான் சொல்கிறது கேளு, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் ராகவ் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், என் மேலே கண்டிப்பாக தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் இந்த சத்தியம் வந்து கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீ வந்து இதை பற்றி பேசணும், கல்யாணத்தை பற்றி. அதுக்கு முன்னாடி பேச மாட்டேன்னு முதல்ல எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றாங்க. சரிங்க, நான் 6 மாதம் வரைக்கும் பேச மாட்டேன் போதுமா அப்படி சொல்கிறாங்க. இங்கே அபியும் ராகும் வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து மது வந்து கேட்குறாங்க, என்ன அபி என்ன சொல்கிறாரு ராகு அப்படின்னு. இங்கே பாருங்கள் மது, நீங்கள் அமைதியாக இருங்க, 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ராகுவுக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. மது நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து முரளி என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்னடா இது 6 மாதம் தள்ளி போட்டாங்க, இப்போவே வந்து இவங்க 2 பேர் பிரிப்பாங்கன்னு நினச்சா இன்னும் 6 மாதமா, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் 6 மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னு தான் நான் போவேங்க்கா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு. ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலியும் வந்து அபியும் பார்த்துட்டு மனசு கலங்குறாரு. நம்ம ராகவ் இங்கே தான் இருக்கணும், அபி எங்களை விட்டுட்டு போகவே முடியாது, என்னை விட்டு போக முடியாது, அபி ஒரு முடிவுக்கு 6 மாதம் கழிச்சு வந்தாலும் நானும் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. அபி மனசை கண்டிப்பாக மாற்றணும், இந்த 6 மாதத்தில் அபி மனசை நான் கண்டிப்பாக மாற்றுவேன், அவளை என்னை விரும்ப வைப்பேன், நானும் அவளும் தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை மது வந்து ராகவ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ராகவ், என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, உண்மையிலே சொல்லி நீ என்னை விரும்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக போயிடுறாரு ராகவ். மது யோசிக்கிறாங்க, ஒருவேளை அபியை தான் வந்து ராகவ் விரும்புகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மது.